மகாவிஷ்ணு அப்படின்ட்டு இப்போ திடீர்னு ஒருத்தர் போயிட்டு இந்த ஸ்கூல்ல எல்லாம் பேசிட்டாரு. பாவ புண்ணியம்னா என்னது அப்படின்ட்டு எதிரில் இருக்கிற ஒரு மனுஷனை பத்தி நிறைய பேசியிருக்காரு. எனக்கு மகாவிஷ்ணு வந்து பர்சனலா தெரியாது. அவர் கூட வந்து ஸ்கூல்லாம் படிக்கல, நானும் அவர் டீ கடைக்கெல்லாம் போனது கிடையாது. ஆனா அவர் ஏதோ ஒன்று பேசியிருக்காரு, அது பாவ புண்ணியம். அதை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். பாவ புண்ணியம் இது ஒரு சின்ன கதையில சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பாவ புண்ணியம் அது வந்து என்னன்னா, இது ஒரு கதையா சொல்றேன். எனக்கு புரிஞ்ச கதையில ஒரு கருத்தை வச்சு சொல்றேன். துரோணாச்சாரியார் அப்படின்னு ஒரு குரு என்ன பண்றாரு, அர்ஜுனரை அனுப்பி விடுறாரு. அர்ஜுனரை அனுப்பி ஊர்ல போயிட்டு யாருன்னா கெட்டவங்க இருந்தா போய் கூட்டணும் வாப்பா அப்படின்றாரு. போயிட்டு அர்ஜுனர் தேடி தேடி பாக்குறாராம், யாருமே கெட்டவங்களே இல்லை, எல்லாம் நல்லவர் தான். அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறாரு, துரியோதனனை போட்டு அனுப்பிச்சிக்கிறாரு. போயிட்டு ஊர்ல போயிட்டு யாருன்னா போய் நல்லவங்க இருந்தா கூட்டணும். இவங்க போய் பாத்துக்கிறார், துரியோதனை போய் பார்த்துட்டு சொல்றான், இல்லை இந்த ஊர்ல யாருமே நல்லவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. கதையில வர கருத்து என்னன்னா, ஒரு மனுஷன் எதிராளி எப்படி பாக்குறான் அப்படின்னா, நான் அவன் கத்துக்கிறத வச்சுதான் எதிர இருக்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். இப்போ எல்லாருமே ஒரு கண்ணாடி போட்டுன்னு தான் பார்க்குறோம். அர்ஜுனர் வாஸ் ஒன்ஸ் சென்ட் பை துரோணாச்சாரியா inside the village to check who is the bad person. So the Arjuna came, spoke to his guru, saying that there is no one bad in this village, and he sent the same way the Duryodhana to check who is the good person in the village. So he came up to his guru and said, no one is good in this village. So moral of the story is like someone who's seeing the one who is opposite to them is like they have a perception of their view. So they see whatever in front of them as they learned whatever they have inside their mind. So they have the perception of the view. That perception of the view is learned inside them. எனக்கு வந்து இதுல எனக்கு வந்து தெரியல, இது வந்து பாவம் புண்ணியம் எல்லாம் இல்லை. எனக்கு அந்த மகாவிஷ்ணு அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து அந்த மேடல் நின்று அவர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன சிஓவோட உங்களுக்கு பெரிய நாணம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அது புரியல. சிஓன்னா நிறைய பணம் சம்பாரிச்சா பெரிய நாணியா இருப்பாரு, பணமே சம்பாதிக்கல அப்படின்னா அவர் ரொம்ப நாணம் இல்லாமல் இருப்பாரு. எனக்கு தெரியல. திருமூலர் மாடு தான் மேய்ச்சிருந்துக்கிறாரு, திருமந்திரம் எழுதிட்டு போயிருக்காரு, எல்லாருக்கும் கடவுள் தெரியறதுக்கு புத்தகம் எழுதிட்டு போயிருக்காரு. எனக்கு புரியல அவர் எப்படி அதை பார்த்தாருன்னு.